ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம கம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம பீன்ஸ் பொரியலும் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கம்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் கம்பு ரவை, இதே கப்பில் நம்ம 8 கப் தண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கம்பு மாவும் சேர்க்க போகிறேன் கடைசியாக. இப்போது தண்ணி கொஞ்சம் காஞ்சிடுச்சு. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கம்பு ரவையை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போது இந்த கம்பு ரவை நல்லா வேகணும். நம்ம கிளறிட்டேவும் இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெந்திருக்கும். கம்பு இந்த மாதிரி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் பலன்னு தெரியும். இப்போது கம்பு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கம்பு மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பலன்னு தெரியுது இல்லையா? இந்த டைமில் நம்ம கம்பு மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் கம்பு மாவு சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் தண்ணி இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வச்சு நல்லா கிளறிடலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடணும். ஒருவேளை உங்கள்கிட்ட கம்பு ரவை இல்லைனாலும் நீங்கள் முழு கம்பு வச்சுருந்தீங்கன்னா அதை மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு அடி விட்டுட்டு அதை நீங்கள் சளிச்சிட்டிங்கன்னா மாவு தனியாக வந்துடும். அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். இடையில ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுடலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி 20 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட கம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை தயிர் கூட, மோர் கூட, இல்லை இதுக்கு குருமா கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட கம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. இப்போது இதில் நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன்.
இது கூட நம்ம காரத்துக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பீன்ஸ் சேர்த்துடலாம். நான் இந்த பீன்ஸை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சீக்கிரமாக வெந்துடும். இதில் இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா அது கூட கலந்துருச்சு. நம்ம மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிருக்கும். 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போது சூப்பராக பீன்ஸ் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கம்பு சாதத்தை தயிர் கூட கலந்து வச்சுருக்கேன். அது கூட பீன்ஸ் பொரியலோடு சேர்த்து சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.